இளந்தலைவர் ராகுல் காந்தி, இளந்தலைவர் ராகுல் காந்தி, இளந்தலைவர் ராகுல் காந்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அன்னை இந்திராவின் புகழ் ஓங்குக, அன்னை இந்திராவின் புகழ் ஓங்குக, அன்னை இந்திராவின் புகழ் ஓங்குக. பாரத ரத்னா அன்னை இந்திராவின் இந்த அரசாங்கத்தினுடைய காவல் அதிகாரிகளை நாங்கள் கெஞ்சியது இந்த காங்கிரஸ் கொடியை கட்டுவதற்காக கேட்டோம். நாங்கள் ஒன்றும் போராட 3 நாளாக போராட்டம் நடத்திட்டு காவல்துறை அதிகாரிகள் மனம் நேற்று வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடியை கட்டுவதற்கு நாங்கள் பட்டப்பாடை காவல்துறை அதிகாரிகளே என்னோடு எனக்கு நண்பர்கள் தான். ஆனால் எங்களை இப்படியெல்லாம் நீங்கள் அலைய விட்டது. இன்றைக்கு மட்டும் நீங்கள் கொடி கட்டவில்லை என்றால் இங்க இருக்கின்ற 1000 பேரும் சேர்ந்து இந்த கவனிக்கிறார் என்று சொல்லும் போது நிச்சயமாக நான் அமைதியாக இதுவரை நான் இருந்தேன். நிச்சயமாக அந்த 100 நாள் வேலை திட்டம் தான் காரணம். நீங்க சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களுக்காக அந்த திட்டத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது. முடிஞ்சதா அல்லது அரசாங்கம் வாங்கி கொடுத்ததா? எதுவுமே இல்ல. ஒப்பந்த வியாபாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். எனவேதான் காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது, ஒப்பந்த விவசாயம் எங்களுக்கு வேண்டாம். அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும். நடைமுறையில் அது இருக்கு. பாரதிய ஜனதா வேல் யாத்திரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கிறது, விவசாய தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கிறது, மாணவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது, கொரோனாவால் நாடு இயங்காமல் இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு மாற்று கண்டுபிடிப்பதற்கு பாத யாத்திரை செய்யாமல், ஊர்வலம் செய்யாமல், முருகப்பெருமானுடைய வேலை எடுத்துக்கொண்டு நாங்கள் யாத்திரை செய்கிறோம் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு ஒன்றும் குறை இல்லை. நம்முடைய குறையெல்லாம் அவர் போக்கிக்கிட்டு இருக்கார். மகாத்மா காந்தி கையில் ராமபிரான் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் ஒற்றுமை இருந்தது. மகாத்மா காந்தியில் ராமபிரான் இருந்த பொழுது நல்ல கடவுளாக அவர் இருந்தார். ஆனால் அதே ராமபிரான் அத்வானி கைக்கு வந்த பிறகு என்ன ஆயிற்று? கலவரம் தோன்றியது, உயிரிழப்பு தோன்றியது, ரத்தம் சிந்தினார்கள், மக்கள் பிளவுபட்டார்கள், நாட்டில் அமைதியின்மை ஏற்பட்டது. இது எதை காட்டுகிறது? கடவுள் யார் கையில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்க ஒழிய கடவுள் முக்கியம் இல்லை. கடவுள் நல்ல மனிதர்கள் கையில் இருந்தால் நல்ல செயல்கள் நடைபெறுகின்றன. கடவுள் தவறானவர்கள் கையில் இருந்தால் தவறான செயல் நடைபெறுகிறது. எங்களுடைய கலப்பை யாத்திரை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய மேம்பாடு, விவசாயிகளுடைய மேம்பாட்டை மேம்படுத்துவதற்காக, வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக விரைவில் நாங்கள் செய்கிறோம். தனி மனிதர்கள் வருகையால் எந்த மாற்றமும் ஏற்படுற ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, இவைகளால் தான் மாற்றம் வருமே ஒழிய மகாத்மா காந்தி கூட அஹிம்சை என்கிற ஒரு சித்தாந்தத்தை சொன்னதனால்தான் அவர் புகழடைந்தார். கரம்சந்த் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பவருக்காக புகழ் அல்ல, அவர் சொன்ன கொள்கைக்காகத்தான். சசிகலா அது மாதிரி ஏதாவது கொள்கை சொல்லிருந்தாங்கன்னா புகழடையலாம். அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் எங்ககிட்ட கூட நிறையா நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் நாட்டில் நிறையா நடிகர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வச்சு ஒரு அணி அமைச்சிட முடியுமா என்ன? அரசியல்வாதிகளை வச்சு தான் ஒரு அணி அமைக்கலாம். அரசியலை வச்சு தான், சித்தாந்தத்தை வச்சு தான் அணி அமைக்க முடியுமே ஒழிய நடிகர்களாக இருக்கிறார் என்பதற்காகவே அணி அமைத்து விட முடியாது. அது பிணியாக மாறிவிடும். தற்போதைய அறிக்கை அரசியல் நிலைப்பாடு குறித்து நினைக்கிறேன். எங்களுக்கு நிறையா சிந்திக்கிறதுக்கு வேலை இருக்குங்க. இதை போய் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்க எங்களுக்கு நேரம் இல்லை. ஓகே, நன்றி 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 நன்றி.